தப்பு பண்ணலாமா வேணாமா? ஓ, எப்படி தான் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ அவங்களுக்கு 40 வயசு இருக்குன்னு வச்சுங்க, கல்யாணம் ஆகிருக்கும், குழந்த பிறந்திருக்கும், பசங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச பையனாக இருப்பானுங்க. அவங்களாம் இந்த வீடியோ பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சமாச்சும் யோசிக்கிறாங்களா பாருங்களேன். இப்போ நானே இந்த வீடியோலாம் போடுறது கூட யோசிக்கிறேன். இந்த வீடியோலாம் போடலாமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணி தான் நானே வீடியோ போடுறேன். நம்ம வீட்டில் யாரும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, நம்ம நண்பர்கள் யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசனை பண்ணி 1008 யோசனை பண்ணி இந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஆனால் பொண்ணுங்க வந்து ஏன் அவங்களோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் சினிமா படத்தில் டைலாக்கை என்ன ஏதுன்னு கூட யோசிக்காமல் போடுறீங்க? அந்த ஒரு பாட்டுக்கு உடம்ப காமிச்சு ஆடுறீங்க, துப்பலை காமிச்சு ஆடுறீங்க. இதில் என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு காசு வந்து கிடைக்க போதா? ஒன்றுமே கிடைக்காது. லைக் வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்கள் வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாக யோசிங்க. உங்களை நான் வந்து வீடியோலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல கிடையாது. நல்லா வீடியோ பண்ணுங்கள். அதுக்கு தான் இந்த மாதிரி சமூக வலைதளம் இருக்குது. நல்ல விதமாக பண்ணுங்கள். அதான் என்னோடய கோரிக்கை.